யூடியூப் பயன்படுத்த எல்லாருக்குமே ஒரு பயம் ஒன்று இருக்கும். எப்படா ஸ்ட்ரைக் விழும், ஸ்ட்ரைக் விழுந்தா எப்படா யூடியூப் போயிடும் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்க பயன்படுத்துற வீடியோவா இருக்கட்டும், கிளிப்பா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைனுக்கு எதிரா இருக்கும் பட்சத்தில் எங்கட வீடியோவுக்கு வந்து ஸ்ட்ரைக் விழும். ஸ்ட்ரைக் விழுந்து 3 ஸ்ட்ரைக் விழுந்தா நார்மலா யூடியூப் போயிரும்ன்றது பொதுவா எல்லாருக்குமே யூடியூப் பயன்படுத்துற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு பதிலா ஒண்ணு கொண்டு வந்தவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைக்குக்கு எல்லாம் முன்னுக்கு சின்னன்னா ஒரு அவங்களோட கமிட்டி கைட்லைனுக்கு வந்து எதிரா நீங்க ஒண்ணு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு வார்னிங் ஒண்ணு விட்டவங்க. ஸோ அந்த வார்னிங் வந்து அதுக்கு பிறகு தான் 3 ஸ்ட்ரைக்கும் வரும். அந்த வார்னிங்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்தது. ஆனா அதுவும் பார்த்தீங்கன்னா, அப்பீல் பண்ணி நாங்க வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய மாரி இருந்தது. ஒருவேளை நாங்க அப்பீல் பண்ற டைம்ல எங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிட்டு அப்படின்றீங்க, அந்த வார்னிங் வந்து ரிமூவ் பண்ண இயலாமல், அது அப்படியே எங்களோட சேனல்ல தொடர்ந்து அப்படியே இருக்கும்ன்ற மாரியும், இதுக்கு பிறகு வார ஸ்ட்ரைக் எல்லாமே நேரடியாவே ஸ்ட்ரைக்கா வரும் என்றும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வார்னிங்ன்றதே நிறைய பேர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுட்டோம், ஏதாவது ஒரு கிளிப் பயன்படுத்திட்டோம், இல்ல ஏதாவது ஒரு இமேஜ் ஒன்று பயன்படுத்திட்டோம்ன்றீங்க, எங்களுக்கு நேரடியா ஸ்ட்ரைக் விழுந்துடும். ஸ்ட்ரைக் விழாம இந்த வார்னிங் விழுந்து எங்களை பாதுகாக்கும்ன்றதுக்காண்டி நிறைய பேர் வந்து இந்த வார்னிங்கை வந்து அதுவே விழாம பயன்படுத்தி கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா, நிறைய சேனல்ல பார்த்தீங்கன்னா வார்னிங் விழுந்திருக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக்குகள், சின்ன சின்ன இதால நேரடியா ஸ்ட்ரைக் விழாம வார்னிங் விழுந்து அவங்க சேனல் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ஸ்ட்ரைக் விழும். இந்த வார்னிங் பார்த்தீங்கன்னா, நாங்க அப்பீல் பண்ணி நாங்க ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல வந்து அப்பீல் பண்ணி ரிஜெக்ட் ஆனா நாங்க வந்து ரிமூவ் பண்ண இயலாது. லைஃப் லாங் இந்த வார்னிங் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனல்ல இருக்கும்ன்றதும் குறிப்பிட்டிருக்கோம். இப்போ ஒரு புது அப்டேட் கொண்டவங்க என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வார்னிங்கை பார்த்தீங்கன்னா எங்களால ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புது அப்டேட்ல என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதுக்கு ஒரு யூடியூப்ன்ற கைட்லைன்ஸ் ஸ்கூல் ஒன்று நாங்க அட்டெண்ட் பண்ணணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 கேள்விகள் கிட்ட கேட்பாங்க. அந்த 7 கேள்விக்கு நாங்க வந்து சரியான பதிலை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்த பட்சத்தில் எங்களுக்கு வந்து அந்த வார்னிங் அதுல இருந்து ஒரு 3 மாசத்துல நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் விழுந்துச்சுன்னா, அதாவது சின்ன ஸ்ட்ரைக் ஒன்று விழுந்துச்சுன்னா, அது நேரடியா வார்னிங்கை தான் வரும், ஸ்ட்ரைக்கா வராது. ஸோ இந்த ஆப்ஷன் கொண்டு வந்தவங்க இது நான் நேற்று பார்க்க இந்த சேனலுக்கு வந்துருந்துச்சு. ஸோ அப்பீல் பண்ணக்கூடியமா இருந்துச்சு. ஸோ நான் அதை அப்பீல் பண்ணி பார்த்தேன் நான். அதை நான் அப்பீல் பண்ணக்க எங்கட வீடியோ நாங்கள் என்ன வீடியோ போட்டிருக்கோமோ அந்த வீடியோ ஓப்பன் ஆகும். ஸோ அது பிளே ஆகும். அதில் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் என்ன வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு கீழே இது நாங்கள் அப்பீல் பண்ணிக்கிறோம் ரிஜெக்ட் ஆகிட்டு ஆப்ஷனுக்கு காட்டியிருப்பாங்க. இப்போ அப்பீல் பண்ணோம், இப்போ ரிஜெக்ட் ஆனது என்ன வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்குது. அதுக்கு கீழே அப்பீல் நவ் ஒன்று புதுசாக திருப்பி அப்பீல் நவ் ஒன்று இருக்கும். அதை கொடுத்தோன்னே திருப்பி வந்து இப்போ புது செட்டப்பும் படி எங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஒன்று ஒரு டெஸ்ட் ஒன்று நாங்கள் வந்து அட்டம் பண்ண வேண்டியா இருக்கும். அதுக்குரிய செட்டப்புக்கு போகும். ஸோ அதில் நீங்கள் வந்து அந்த ஸ்டார்ட் அந்த கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 கேள்வி கேட்பாங்க. சில கேள்வி நான் காட்டியிருப்பேன். இதே கேள்வி தான் உங்களுக்கு கேட்பாங்கன்னு இல்லை. இது வந்து ஜெஸ்ஸோ நோன்னு மட்டும்தான் பதிலளிக்க வேண்டியதா இருக்கும். கடைசி 2 கேள்விக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பாக்ஸ் வரும், அதை செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒருவேளை அந்த கேட்கிற கேள்வியில வந்து பிழையான ஆன்சரை கொடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பிழையான ஆன்சர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து இது ஆன்சர் இல்லை என்று வரும். ஸோ ட்ரை அகைன் கொடுத்துட்டு நீங்க அப்புறம் சரியான ஆன்சரை கொடுத்துக்கொள்ளலாம். பட் இதுல வந்து நாங்க வந்து நிறைய திறம் பண்ண இல்லாது. ஸோ மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க சரியான ஆன்சரே கொடுக்க பாருங்க. ஈஸியான கேள்வி தான் கேட்பாங்க. நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கு என்ன மாதிரியான கைட்லைன் வந்து அதாவது மீறி இருக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட கேள்வி தான் இருக்கும். ஸோ உங்களோட வீடியோக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரைக் விழுந்திருக்குதோ, என்ன சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரைக் விழுந்திருக்கோ அது சம்மந்தப்பட்ட கேள்வியை தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டையில இருந்து 3 மாசத்துல அதாவது 90 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த வார்னிங் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ அதுக்குள்ள ஏதாவது ஸ்ட்ரைக் விழுமா இருந்தால் அது நேரடி ஸ்ட்ரைக்காக வரும். அதே போல 90 நாள் ஆனா பிறகு உங்களுக்கு ஸ்ட்ரைக் விழுமா இருந்தால் அது ஸ்ட்ரைக்காக வராது. ஸோ அது வார்னிங்கா வந்து அதுக்கு புறம் தான் ஸ்ட்ரைக்காக வரும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே பயன்படுத்தக்கூடிய மாதிரி தான் கிடையாது. நீங்க அந்த வீடியோவை டிலீட் பண்ணாம இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த அப்பீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்பீல் என்ற இதுக்குள்ளேயே நாங்க போயிடலாம கிடக்கு. ஸோ மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக்கா இல்ல வார்னிங் எது விழுந்தாலும் வீடியோஸ் டிலீட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வீடியோஸ் அப்படியே இருக்கணும். உங்க சேனல்ல இருந்து தூக்கிடுவாங்க. பட் எங்களோட சேனல்ல காட்டி கொண்டு இருக்கும். அது அப்படியே இருக்கணும், ரிமூவ் பண்ணக்கூடாது. அப்பதான் எங்களுக்கு அப்பீல் பண்றது ஆப்ஷன் வரும் பட்சத்துல நாங்க செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ டிசம்பர் 15ஆம் தேதியோட பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வார்னிங் வந்து போயிடும். அதுக்கு பிறகு எனக்கு இந்த வார்னிங் வந்து ஃப்ரீயா இருக்கும். எப்பயாவது ஒரு மைனரா ஒரு கைட்லைன் மீறி இருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு வார்னிங் தான் விழும், ஸ்ட்ரைக் விழாது. ஸோ அது இந்த சேனலை வந்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த அப்டேட் உங்களுக்கு இப்போ விளங்கினீங்கன்னா எப்படி நாங்கள் அப்பீல் பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ இது இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ தெளிவா இருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது சம்பந்தப்பட்ட வீடியோஸும் வேணும் என்ற பட்சத்தில் நீங்க சேனலுக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். ஸோ பதிவிடும் பட்சத்தில் இது சம்பந்தமான யூடியூப் சம்பந்தமான வீடியோஸ்களும் எங்க சேனல் வர இருக்கும். வேற சம்பந்தமான வீடியோஸ் நிறைய வந்து கொண்டு இருக்குது. ஸோ அதுகளையும் பார்த்துக்கொள்ளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பார்த்துக்கொள்ளும் இருக்கும். நன்றி.